ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவையும் வரகரிசியும் வச்சு கேக் வந்து செய்யலான் இருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு அரை கப் அளவு ராகி மாவும் வரகரிசி மாவு வந்து இல்லாதனால நான் அரிசியாக எடுத்திருக்கேன். அரிசியை ஃபஸ்ட் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி பவுடராக எடுத்துக்க போகிறேன். பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கப்பில் வந்து அரை கப் அளவு அளந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அரை கப் அளவு இருக்குது. ஸோ ரெண்டையும் ஒன்றா சேர்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கப் அளவு வரும். இந்த ஒரு கப் அளவு மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஒன்றா போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் போட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஓட்டி எடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது நம்ம ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம். மாவு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக இருந்துச்சுன்னா தான் கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ இப்போ பவுடர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு உருக்குன நெய்யும் 2 முட்டையும் நம்ம சேர்க்க போகிறோம். முட்டை ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் நெய்யும் சேர்த்துட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 சொட்டு அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறதை விட நம்ம மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்தோம்னா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதுக்காக நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து சளிச்சு வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக்குக்கான மாவு ரெடி ஆயிரும். குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருங்க. குக்கரோட மூடியில் வந்து பார்த்திங்கன்னா வாசர் போடாமல் குக்கரை மூடி வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்கு பேட்டர் வந்து உள்ளே ஊற்றி வச்சோம்னா நம்மளுக்கு கேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இந்த நெய் தடவின பாத்திரத்தில் அந்த மாவு ஊற்றிட்டு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை மூடி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி இந்த மாதிரி துருவி நம்ம விட்டுக்கலாம். முந்திரியை போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்க இந்த கேக்கு மாவு வந்து உள்ளே வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகாமல் இருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வேகத்துக்காக விட போகிறேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் இந்த வந்து கேக் ரெடி ஆகிறதுக்கு ஆச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சி மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி வந்திருக்கு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா எதுவுமே சேர்க்காமல் நல்லா வந்து ஹெல்த்தியான ஒரு கேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேக்கை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கேக்கோட மேல் பகுதி வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக வந்து கேக் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ ராகி மாவும் வரகரிசியும் சேர்த்து சூப்பரான ஒரு கேக் வந்து பார்த்திங்கன்னா சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.